வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்த நண்பர் வணக்கம். இந்த பதிவு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டாங்க. நன்றி. இப்போ இன்றைக்கி இந்த பொன்முடியோடைய வழக்கு வந்தது. அது கொஞ்சம் எல்லோரும் கன்ஃபியூஸாக இருக்கும். அது என்னென்னா அது விளக்கம் சொல்லிடலாம் என்னென்னு. 2006-11 திமுக பிரிவில் இவர் மண் கடத்தின 28 கோடி பையனோட சேர்ந்து பையனுக்கு இன்னும் சில பேருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து மண்ணெல்லாம் சகட்டு மேனிக்கு அள்ளி அதை லாஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. அது சம்மந்தமானது. அப்புறம் இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. மாமியார் பேரில் ஏதோ கவர்மெண்ட்டோடைய இடத்த ஏதோ கபலீகரம் பண்ணிட்டார். இந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா. அப்புறம் 45 கோடி ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபாரின் பணம்லாம் வச்சுருக்காரு. எல்லாரும் எடுத்திருக்காங்க நிறையா. சாதாரணமாக இருந்தாலும் நீ கல்லூரி எல்லோரும் இருக்குது. எல்லாம் இதே வேலை எல்லோரும் அப்படி தான். எதுவும் மோசம் இல்லை. திமுககாரங்க பூரா கொள்ளை தான். இப்போ வழக்கு வரும். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கீழமை கோர்ட்டில் அப்போது 2017 ஏடிஎம்கே இருக்கும்போது அந்த டிவிஎஸ்சி போட்ட கேஸ். இப்போ வந்து டிஎம்கே சார்பாக தான் இருப்பாங்க அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை. போட்டது வந்து அவங்க வந்து கீழ்மையில் நீதிமன்றம் வச்சு விடுதலை கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி தங்கம் தேசம் ஒரே மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருந்தா இந்த சுமோட்ட கணக்கில் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் எடுக்கிறார். இதை எடுத்து விசாரிக்கும் போது அவர் மதுரை கோர்ட்டுக்கு மாற்றிடுறாங்க. அப்புறம் ஜெயச்சந்திரன் நீதிபதி அவர்களும் அதுக்கு வராங்க. வந்து விசாரிச்சுட்டு அவர் இதுக்கு முன்னாடியே பொன்முடி வந்து நீங்கள் விசாரிக்க கூட வேறு யாராவது விசாரிக்குன்னு சொன்னீங்கன்னு நீதிபதி அந்த வெங்கடேஷ் விசாரிக்கக்கூடாதுன்னு சொன்னாப்படி. ஜெயச்சந்திரன் அவர்கள் விசாரிச்சுட்டு அவர் போன மாதம் தீர்ப்பு கொடுத்ததில்ல. அப்போ கம்மியாக கொடுங்க அந்த இளங்கோன்ற டிஎம்கே வக்கீல் கேட்குறாப்படி. இவங்களும் வயசாச்சுன்றாங்க. கொள்ளையடிக்கும் போது வயசு தெரியுதில்ல, ஓசி பஸ்ஸுன்னு சொல்லும் போது வாய் பேசும்போது தெரியல, கவர்னரை போயான்ற மாதிரி சட்டசபையில் சொல்லும் போதும் தெரியுதில்ல, இப்போ மட்டும் வயசாகுது இவனுக்கு. அப்போது அந்த நீதிபதி அவர்களும் 3 ஆண்டு தலா. ஏன்னா இவர் சிக்க வச்சுட்டாரு ஒய்ஃபையும் அந்த 1.5 கோடிக்கு மேலே. அப்போ எம்எல்ஏ இருக்கும்போது சம்பாதிக்கல எப்படி மந்திரி அணி சம்பாதிக்க அவர் கேள்வி கேட்குறாரு. இதே பீரியடு போன தடவை ஏன் இல்லை விவசாயத்தில் அப்படின்னு. ஸோ க்ளீனாக கொடுக்குறாரு. க்ளீனாக கொடுத்ததில் 3 வருஷம் ஆளுக்கு 50 lakhs. 50 lakhs கட்ட தவறினா இன்னொரு 6 மாதம் சேர்த்து தண்டனை அடைக்கணும். ஏன்னா இப்போ 50 lakhs கட்டினாலும் பிரச்சனை, எங்கிறது வந்து சோர்ஸ் கேட்பாங்க. ஸோ உடனே ஒரு டைம் கொடுத்துட்றாரு. இப்போது ஜெயலலிதா அவங்களுக்கு கூடி கும்கான்ற ஒரு ஆள் கர்நாடகாவில் அதெல்லாம் டிஎம்கே போட்டு அந்த பக்கம் கேஸ் இழுத்து வேறு ஸ்டேட்டில் போட்டாங்க. குன்கான்றவர் வந்து டைமே கொடுக்கல, உடனே ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இவர்கிட்ட கேட்டு 30 நாள் டைம் வேறு கிடச்சிருச்சு பொன்முடிங்கிறது. இப்போ டைம் கிடச்சா இப்போ என்ன பண்ணுறாங்க, டைம் கிடச்சாச்சு. அப்போது 21 ஜட்ஜ்மெண்ட்டு. அப்போது நியூ இயர் முடி 1ஆந்தேதி இல்லை. அப்புறம் அப்ளை பண்ணது இப்போ தான் வருது. இன்னும் 8-9 நாள் தான் இருக்குது. 1 month 30 daysக்கு. இன்னும் அந்த அப்பீல் பண்ணதை எடுக்கலை. நல்லா வச்சுங்க, அப்பீல் பண்ணதை இன்னும் எடுக்கலை. இவங்க அதுக்குள்ளே என்ன கேட்டாங்க, அந்த சரண்டர் ஆகிறத வந்து கொஞ்சம் எனக்கு லிபரல் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சரண்டர் ஆகிறதுலேருந்து விலக்குக்கு டைம் வாங்கிறதுக்கு இவங்க யாரை பிடிக்கிறாங்கனாக்க முகுல் ரோஹித். அவர் பல கோடி வாங்கக்கூடிய ஒரு சிட்டிங்கே. அவர் பாருங்கள் அங்கே வந்து சிங்கிள் ஜட்ஜிட்ட போய் வாங்குறோம் இந்த சரண்டர் ஆகாமல் தவிர்க்கிறதுக்கு. அதுக்கு இவர் டிமாண்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாரு, அவரை போய் நான் பார்க்குறதா, அதாவது ஜட்ஜை போய் பார்க்கறதுக்கா. இவர் சீனியர் வக்கீலாம் கேட்டுக்குங்க. அப்புறம் என்னமோ தெரியல, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பத்திரிகையாளர்கள் உண்மையாக பொய்யோ, ஒய்ஃபுக்கும் பொன்முடிக்கும் சேர்த்து 50 கோடி வாங்கினதா 25 உண்மையாக பொய்யோ. உடனே சரி அப்போ மட்டும் போகிறாராம் அவர்கிட்ட, அந்த ஒன் ஜட்ஜிட்ட. அவர் போகும்போது இன்னும் 2 பேரை கூப்பிட்டு போகிறாரு. அவர் பார்த்துட்டு என்ன இவ்வளோ பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க, ஏதாவது ஸ்பெஷல் கேஸா அப்படின்னு கேட்குறாரு நீதிபதி. இல்லை இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வாங்கி கொடு, நீ இதை வச்சு உருட்டுவாங்க இதை வச்சு உருட்டுவாங்க. அந்த அந்த அது வரும் இல்லையா, இந்த கீழே கொடுத்ததுக்கு சுப்ரீம் கோர்ட் அந்த ஹியரிங் வரும். அதிலே நீ சுப்ரீம் கோர்ட்டில் பொதுவாக ஊழல் பண்ணியிருந்தால் அதை பார்த்துட்டு இவங்க ஒன்றும் விடுதலை பண்ண போகிறதில்ல. அது என்னன்றதை வரும்போது பார்க்கலாம். நமக்கு அது வரும்போது பார்த்துக்கலாம். எப்பவுமே சுப்ரீம் கோர்ட் அதுக்கு இதாக தான் இருப்பாங்க, அந்த ஊழல் பண்ணதுக்கெலாம். செந்தில் பாலாஜியை பாருங்கள், இப்போ வந்து திருப்பி அந்த ஆவணத்தை பக்கம் போய் அது இது இப்படி ஊற்றிட்டு மறுபடியும் இன்றைக்கி தள்ளி வச்சுட்டாங்க. அது மெயின் காரணமே வந்து செந்தில் பாலாஜி. இவர் நினச்சார் அந்த மினிஸ்டராக இருந்தால் இலாக்கா மந்திரியாக இருந்தால் தப்பிச்சிடலாம். அதுதான் எதிரியாக போச்சு இப்போ செந்தில் பாலாஜி. இலாக்கா இல்லாத மந்திரியாக இருக்கிறத எதிரி. அமலாக்கத்துறை என்ன சொல்கிறா, வெளியில் விட்டால் கலைச்சிடும் அப்படி சரி கரெக்டு தான்ன்ற மாதிரி ஜட்ஜுகளும் அப்படி போயிட்டுருக்குது.
வெள்ளக்கார மந்திரி எம்எல்ஏ விட்டுட்டாருன்னா என்றைக்கு வேணால் வெளில வரலாம். ஏன்னா சாட்சியை கிடச்சிருவார். இந்த கேஸில் எப்படின்னா இவருக்கு வந்து இப்படியே உருட்டுவாங்க, இப்படி இழுக்க பார்ப்பாங்க. இது இந்த மாதிரி சரண்டர் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த இதுக்கு வரும் மேல்முறையீடு போட்டது. அது என்றைக்கு இருந்தாலும் அதை கீழே நீதி இந்த ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்களோ அதுதான் வரப்போகுது பொன்முடிக்கு. அது ஸ்ட்ராங்காக இருக்க ஆவணம்லாம் அப்படிங்கிறத அழுத்தி சொல்கிறாங்க. இது இதோடு மட்டும் போகாது. இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன். இந்த 3 பேர் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திமுக கவர்மெண்ட் ஆட்டம் காண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆக்குவோம் அப்படி. அதுலேருந்து பயங்கர அதிருப்தி வெளிப்பட ஆரம்பிக்கும் கனிமொழி சீனியருக்கு. இப்போவே நிறைய கம்ப்ளைண்ட் போயிட்டு தான் இருக்குது, சொல்லிட்டு இருக்கேன். அது காதில் வாங்குற மாதிரி தெரியல. ஏன்னா எல்லா பக்கமும் இவர் தான் நரேட் பண்ணுறாரு, ஸ்டாலின் துணை முதல்வராக்கி கட்சியில் கொண்டுறதுக்கு இல்லையா, அதில் வரும். அப்போ அதுலேருந்து பிடிப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் திராவிட ஆட்சிகள் எண்டு கார்டு வந்தாச்சு. ஏடிஎம்கே ஆயிடுச்சு, இப்போ திமுக வந்துடும். இது இப்போ வேடிக்கையாக இருக்கும் திமுக. அது நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ கூடி சொல்கிறாங்க அந்த லோக்சபாவில் தனியாக அடுத்த பப்ளிஷில் பார்ப்போம். லோக்சபாவில் வந்து 15 இவன் சொல்கிறாங்க 40 கட்சி. அதான் சொல்கிறார் அண்ணாமலை, எத்தனை கூட்டணின்னு வச்சுருந்தா அது பிரயோஜனம் இல்லை. இது அண்ணாதுரையே கூட சொல்லியிருக்காரு. ஏன்னா இவன் அட்டகாசம் மக்களுக்கு இதாகவும் இப்போ டெல்லி போயிட்டா அப்படி தத்தளிக்கும் போது அல்டிமேட்டாக 15 சீட்டு கூட இல்லைன்றாங்க திமுக. ஏன்னா எடப்பாடி கூடி ஒன்று மேலே சப்போஸ் குங்கும்பட்டில் ஒரு 4-5 சீட் வந்துடலான்றாங்க. இதுக்கெல்லாம் மேலே அண்ணாமலை இது பிஜேபி கூட்டணி போட்டு வருன்ற மாதிரி தான் கணக்கு சொல்கிறாங்க. இது இன்னும் நாளாகும்போது போக தெரியும் கூட்டணி எப்படி மாறுது என்னென்னு பொறுத்து பார்ப்போம். நன்றி ஜெயின்.